பெற்று பட்டமாய் பறக்க நூலாக உதவிய நூல்கள் நம் கல்லூரி பேராசிரியர்கள். நவரசம் என்பதை முகத்தில் மட்டும்தான் காட்ட முடியும் என்று யார் சொன்னது? இதோ தனது பேச்சிலும் காட்ட வருகிறார் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. கார்த்திகை செல்வன் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் ஆசிரியர்களின் மாணவனாக, என் மாணவர்களின் ஆசிரியனாக உங்கள் முன் நிற்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரே ஒரு கேள்வி 2 பெரும் தலைவர்களிடம் இந்தியாவில் ஒரு முறை கேட்கப்படுகிறது. ஐயா, நீங்கள் நிறைய பதவிகள் இருந்திருக்கிறீங்க, நிறைய பொறுப்புகள் இருந்திருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு பிடிச்ச பதவி பொறுப்புனா நீங்கள் எதை சொல்லுவீங்கன்னு 2 பெரிய தலைகள்கிட்ட கேட்குறாங்க. 2 பேரும் சொன்ன ஒரே பதில் ஆசிரியர். அதில் ஒருவர் சுதந்திர இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இன்னொரு தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம். ஒரு முறை அலெக்சாண்டர் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்களுடைய வெற்றிக்கான ரகசியம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த உலகத்திற்கு நான் வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், ஆனால் இந்த உலகமே எனக்குள் வந்ததுக்கு காரணம் என் ஆசிரியர்னு சொல்றார். ஒரு காது கேட்காத, கண்ணு தெரியாத ஒரு மாணவன் 18 புத்தகங்கள் எழுதுகிறான், 39 நாடுகளில் பேசுகிறான். அவனுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரே ஒரு ஆசிரியர், அவரின் பெயர் ஆனி சுலீவன். அந்த மாணவரின் பெயர் ஹெலன் கெல்லர். ஆனி சுலீவனை பற்றியும் அலெக்சாண்டரின் ஆசிரியர் அரிஸ்டாட்டிலை பற்றியும் 1000 பேர் பேசுவாங்க. ஆனால் என்னுடைய 2ஆப்புல லட்சுமி டீச்சரை பற்றி நான் தான் பேச முடியும். என்னுடைய முதல் பேச்சு போட்டி அனுபவம். என் டீச்சர் என்னை எழுதி கொடுத்துருந்தாங்க. நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். எனக்கு என் மனப்பாட சக்தியின் மேலே முழு நம்பிக்கை, எங்கள் டீச்சருக்கு என் மேலே நம்பிக்கை. 3 பக்கம் தான் எழுதி கொடுத்துருந்தாங்க. நல்லா மனப்பாடம் பண்ணியாச்சு. மேடை ஏறினோடனே எல்லாமே மறந்து போச்சு. ரொம்ப பயமாகி போச்சு. என்ன பண்ணுறேனே தெரில. சொன்ன வரியே திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஆனால் எல்லாரும் சிரிக்கிறாங்க, என்னையும் என் லட்சுமி டீச்சரையும் தவிர அரங்கத்தில் இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன பண்ணுறேனே தெரில. கொஞ்ச நேரம் கழித்து நான் அழுதுட்டு ஓடியே போயிட்டேன் எங்கள் டீச்சர்கிட்ட ஓடி போன பிறகு, டீச்சர் நான் தோத்துட்டேன் டீச்சர்னு சொன்னேன். எங்கள் டீச்சர் சொன்னாங்க, எல்லாரும் 3 நிமிடம் நின்று பேசினாங்க, ஆனால் நீ மட்டும் மேடையில் 13 நிமிஷம் நின்று இருக்கேன்னு சொன்னாங்க. இந்த மேடையில் வந்து நிற்கக்கூடிய கட்ஸ், தைரியம் உனக்கு இருக்குன்னு சொல்லி எழுதாத ஒரு பேனாவை, இதுவரை எழுதாமல் வச்சிருந்த ஒரு பேனாவை எனக்கு எங்கள் டீச்சர் பரிசாக கொடுத்தாங்க. இப்போ என்னுடைய ஆசிரியர் காட்டோடு காட்டாக கலந்துருப்பாங்க. ஆனால் அந்த லட்சுமி டீச்சருக்கு சொல்கிறேன், லட்சுமி டீச்சர் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் எழுதாமல் வைத்து கொடுத்து எனக்கு கொடுத்த அந்த பேனாதான் இன்று வரை என் வாழ்க்கையை எழுதி கொண்டிருக்கிறது. நான் வாழ்நாளில் உங்களை மறக்கவே முடியாது. தவம் இருக்கிற வரைக்கும் தவத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஏறினா ரயிலு, இறங்குனா ஜெயிலு, எடுத்தா பெயிலு. இப்படி வீரவசனம் பேசிய மாணவர்கள் எல்லாம் வீணாகி போனார்கள். ஆனால் ஆசிரியர் பின்னின்று சென்றவர்களாம் வாழ்க்கையில் அசையாத தூணாகி போனார்கள். இன்று வரை தன் வாழ்நாளில் மட்டுமல்ல, வரலாறு உள்ளவரை தன் ஆசிரியர் பெயரான அம்பேத்கர் என்னும் பெயரை தன் வாழ்நாளில் தூக்கி சுமக்கிறானே பீமாராவ் ராம்ஜி, இதை விட பெருமை ஒரு ஆசிரியருக்கு என்ன இருந்து விட போகும்? ஒரு 90 வயது ஆசிரியரும் ஒரு 60 வயது மாணவனும் சந்திக்கிறார்கள். அந்த 90 வயது ஆசிரியர் இந்தியாவின் மூத்த குடிமகன், சீனியர் சிட்டிசன். ஒரு 60 வயது மாணவன் இந்தியாவின் முதல் குடிமகன், ஜனாதிபதி. இந்த முதல் குடிமகனும் மூத்த குடிமகனும் சந்திக்கிற இந்த நிகழ்வை விட இந்த பேராசிரியருக்கு, இந்த ஆசிரியருக்கு பெரிய அவார்டு என்ன கொடுத்துட முடியும்? இப்பெல்லாம் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கை பார்த்தாலே வேற மாதிரி இருக்கு. முந்தையெல்லாம் பேரண்ட் டீச்சர் மீட்டிங் நடக்கும், பேரண்ட்ஸ் வருவாங்க, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சார் ஒன்றுமே கேட்க மாட்டா சார், எதிர்த்து பேசுகிறா சார், வேலையே செய்ய மாட்டான் சார், வீட்லேயே தங்க மாட்டான் சார்னு சொல்லுவாங்க. அப்போ வாத்தியார் நடா அப்படின்னு மிரட்டுவார். அதை கேட்டோன்னே அந்த பையன், சார் இல்லை சார், என்னம்மா சும்மா சார்ட்டில் போட்டு கொடுத்துட்டே இருக்க அப்படின்னு பயப்படுவான். ஆனால் இன்றைக்கி பேரண்ட் டீச்சர் மீட்டிங் எப்படி இருக்கு பாருங்க. பேரண்ட்ஸ் வராங்க, டீச்சர்ஸ் உட்காருக்குறாங்க, டீச்சர் சொல்கிறாங்க, ஒன்றுமே கேட்க மாட்டேன் சார், சொன்னதே கேட்க மாட்டேன், ஹோம் ஒர்க் எழுதிட்டு வர மாட்டேன், காலேஜுக்கே வர மாட்டேன், ஒரு நாளாக என்னை அடிக்க வந்துட்டான். டீச்சர் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் எங்கே அனுப்பிச்சோம். மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு குறைஞ்சு போச்சு.
ஆசிரியர்களும் மாணவர்களும் அந்நியமாகி போனார்கள். ஆசிரியர்கள் எல்லாம் மாணவர்களுக்கு அந்நியனாகி போனார்கள். குருசாமி பாளையம்னு ஒரு ஊர், அங்க குரு நிவாஸ்னு ஒரு வீடு கட்டியிருக்கு. ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டியிருக்கிறார். ஒரு ஆசிரியருக்காக, ஒரு 83 வயது ஆசிரியருக்காக மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆசிரியர், அந்த வயசான கிழவர் அந்த ஒரு மாணவனை கூப்பிட்டு கேட்குறார், டேய் உங்கள் டீமில் இந்த மூர்த்தின்னு ஒரு பையன் திக்கி திக்கி பேசுவானே, அவன் நல்லா இருக்கானாடா? 83 வயதிலையும் கிட்டத்தட்ட 30-40 வருஷங்களுக்கு முன்னாடி படித்த திக்கி பேசக்கூடிய மூர்த்தியை நினைவு கூர்றாருன்னா அந்த ஆசிரியனுடைய பணி எப்படிப்பட்டது யோசித்து பாருங்க. நீங்கள்லாம் போய் ஒரு நல்ல ஆசிரியர் யார், நல்ல பள்ளி எதுன்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. மாப்பிள்ளை இந்த காலேஜ் சூப்பர் காலேஜ், கண்டுக்கவே மாட்டாங்க, இந்த சாரு செம்ம கேரக்டரு, ஒன்றுமே கண்டுக்க மாட்டாப்புல, அவ்வளோ பாடமே நடத்த மாட்டாப்புல. நல்ல மாணவர்கள், நல்ல ஆசிரியர், நல்ல பள்ளிக்கு. நானும் சொல்கிறேன், பெரும்பாலான கல்லூரிகள் உங்களை கண்டுக்காது. நிச்சயம் அடித்து சொல்கிறேன். ஹால் டிக்கெட் வரலையா, கண்டுக்கவே மாட்டாங்க. ஸ்காலர்ஷிப் வரல, கண்டுக்கவே மாட்டாங்க. ஃபெயில் ஆகிட்டா கண்டுக்கவே மாட்டாங்க. டிகிரி வரல, கண்டுக்கவே மாட்டாங்க. இஃப்டீசிங், ராக்கிங் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் விஹெச்என்எஸ்என் காலேஜ் உங்களை கண்டுகொள்ளும். 297 பேரில் 7 பேருக்கு ஸ்காலர்ஷிப் வரலன்னா கூட எல்லாருக்கும் கேள்விகள் வரும். உங்களை கண்டுகொள்ளும் கல்லூரிகள் சிறந்த கல்லூரி. நீங்கள் நினைக்கலாம், சார் இந்த காலேஜில் ஆசிரியராக வேலை செய்கிறாரு, அதனால இந்த காலேஜை பற்றி பெருமையாக பேசுகிறாரு. இந்த கல்லூரியில் ஆசிரியராக வேலை செய்வதால் நான் பேசவில்லை, இந்த கல்லூரியால் நான் ஆசிரியராக வேலை செய்கிறேன், அதனால் பேசுகிறேன். என்னை மேடை ஏற்றி அழகு பார்த்தவர்களின் ஆசிரியர்கள், பெயர் சொல்லி யாரையும் பிரித்து விட முடியாது, அத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார். கடைசியாக ஒரு குட்டி கதை சொல்லி முடிக்கிறேன். இதுவும் என் ஆசிரியர் கற்றுக் கொடுத்தது தான். ஒரு ஆசிரியர் இருக்கிறார். ஒரு ஆசிரியரை ஒரு மாணவர் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு சந்திக்கிறாங்க. இந்த பையன் சொல்கிறான், சார் என்ன ஞாபகம் இருக்கா அப்படி கேட்குறான். அவர் வயசாயிடுச்சு, நீங்கள் யாரும் தெரியல தம்பின்னு சொல்கிறாரு. ஐயா நான் உங்ககிட்ட 10ஆம் கிளாஸ் படித்தேன், நீங்கள் பாடம் நடத்துகிற எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நானும் டீச்சராக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியாப்பா, இருந்தாலும் உன்னை ஞாபகம் இல்லையப்பான்னு சொல்கிறார். அதுக்கு அந்த மாணவன், ஐயா நான் ஒரு சம்பவம் சொன்னால் உனக்கு ஞாபகம் வரும். 10ஆம் வகுப்பில் என் பக்கத்தில் ஒரு மாணவன் இருந்தான். அவன் ஒரு புது வாட்ச் ஒன்று வாங்கியிருந்தான். அந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் அவனுக்கு தெரியாமல் அதை நான் திருடி என் பையில வச்சுக்கிட்டேன். அவன் வந்தான், என் வாட்சை காணோன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட எல்லாத்துலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணான். நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படி சொன்னால், எல்லாரையும் வரிசையில் நிற்க வச்சு கண்களை மூட சொல்லி எல்லாரும் பாக்கெட்லேயும் வாட்சை செக் பண்ணிங்க. அப்படி செக் பண்ண உடனே என்னுடைய பையில் இருந்த வாட்சை எடுத்து நீங்கள் அவன் கையில் கொடுத்துட்டீங்க. எனக்கு ரொம்ப பயந்து போச்சு. அவன் கூட உங்ககிட்ட கேட்டான், ஐயா யார் வாட்சை எடுத்தேன்னு கேட்டான். அதுக்கு நீங்கள் சொன்னீங்க, வாட்ச் வந்துருச்சுடா பேசாமல் போ அப்படி சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டிங்க. ஆனாலும் எனக்குள்ளே பயம் இருந்துச்சு. உங்களை நேருக்கு நேராக என்னால் சந்திக்கவே முடியல, எனக்கு பயமாகவே இருந்துச்சு. நீங்கள் என்னை எப்போ கூப்பிட்டு கேட்பீங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்னை ஒருபோதும் நீங்கள் கூப்பிட்டு கேட்கவே இல்லை, அதை பற்றி கொஞ்சம் கூட நினச்சிக்கவே இல்லை. அதனால தான் நான் இன்னைக்கு பார்க்குறேன், இப்போயாவது என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, இப்போயும் உன்னை எனக்கு ஞாபகம் இல்லையப்பா. எப்படிங்க ஏன்னு கேட்குறாரு. ஏன்னா நீங்களெல்லாம் கண்ணை கட்டி வரிசையில் நின்று இருந்தீங்க பார்த்தீங்களா, நானும் என் கண்ணை மூடிக்கொண்டு தான் உன்னுடைய பையிலிருந்து வாட்ச் எடுத்தேன்னு சொன்னார். ஒருவேளை நான் என் கண்ணை திறந்து கொண்டிருந்து எடுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் உன்னை ஒரு குற்றவாளியாக பார்த்துருப்பேன், நீயும் குற்ற உணர்ச்சியோடு வந்திருப்ப. உனக்குள்ளே குற்றத்தை விதைப்பது என் நோக்கம் கிடையாது, நான் உன்னை குற்றவாளியாக பார்க்க விரும்பலைன்னு சொல்லி அந்த மாணவனுடைய தலையெழுத்தையே மாற்றி எழுது ஆசிரியர். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என் லட்சுமி டீச்சரை போல உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு ஆசிரியர் இருப்பார். ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆசிரியர் நிச்சயம் இருப்பார். இந்த ஆசிரியர் தின விழாவில் என்னுடைய ஆசிரியர் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கியமைக்காக நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு உரை வழங்கிய ஆசிரியர்களுக்கு நன்றி.